எல்லா நாளிலும் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் இன்னைக்கு அற்புதம் செய்வார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனா இன்னைக்கு என்ன ஞாயிறு சொல்லுங்க? என்ன ஞாயிறு? குருத்தோலை ஞாயிறு என்றால் என்ன? பவனி வருவது. குருத்தோலை ஞாயிறின் போது என்ன நடந்தது? மத்தேயு 5:21 வாசிக்கலாமா? தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. 7ஆம் வசனம், கழுதையையும் குட்டியும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு இயேசுவை ஏற்றினார்கள். 8ஆம் வசனம், மத்தேயு 21:8, திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் என்ன சொன்னாங்களா? சேர்ந்து படிக்கலாமா? தாவீதின் குமாரனுக்கு கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று என்ன பண்ணாங்க? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஆஹா, பைபிளை பார்க்காம இங்க பார்த்து சொல்லுங்க. ஆர்ப்பரித்தார்கள். இதே ஆர்ப்பரிப்பு வேற எங்க நடந்துச்சுன்னா, எரிகோ விழுறதுக்கு முன்னாடி கர்த்தர் சொன்னாரு, ஆர்ப்பரியுங்கள். ஆர்ப்பரிக்கும் போது என்ன நடக்கும்? எரிகோ. அப்போ இதே மாதிரி ஆர்ப்பரிப்ப சொன்னாரு. இங்க ஜனங்களே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? உன்னதத்தில் தேவனுக்கு ஓசன்னா என்று என்ன பண்ணாங்க? இப்ப நம்ம எல்லாம் நல்லா ரெண்டு கைய உயர்த்தி 1 2 3 ஸ்டார்ட். உன்னதத்தில் தேவனுக்கு ஓசன்னா. இதுதான் ஆர்ப்பரிப்பு. இந்த பாம் சண்டே அல்லது குருத்தோலை ஞாயிறு என்று ஏன் நினைவு கூறுகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எருசலேமுக்கு வந்தபோது ஆண்டவரை இப்படிதான் மகிமைப்படுத்தினாங்க. ஆமென் சொல்லுங்க. என்னென்ன செஞ்சாங்க? குருத்தோலையை பிடிச்சிட்டு கையில உன்னதத்தில் தேவனுக்கு அப்படின்னு ஆர்ப்பரித்தாங்க. இது மாத்திரம் செய்யல, வேற என்னென்ன பண்ணாங்க? தங்கள் வஸ்திரங்களை முன்னடப்பவர்களும் பின்னடப்பவர்களும் தங்கள் வஸ்திரங்களை கீழே விரித்தார்கள். வஸ்திரங்களை விரிக்கிறப்போ இயேசு கிறிஸ்து அவர் கழுதையின் மேல் பவனி வந்தார். மார்க் 11:9, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அடுத்து லூக்கா 19:27, இதை குறித்து வேதாகமத்தில் என்னெல்லாம் சொல்லி இருக்கோ எல்லாத்தையும் படிச்சிட்டு போறோம். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். அதுக்கடுத்து இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவமலை எனப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். போதும். இதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ எதுலேருந்து படிச்சிருக்கோம்? மத்தேயு, மார்க்கு, லூக்கால இந்த குருத்தோலை ஞாயிறை குறித்து என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ எல்லாத்தையும் நம்ம படிச்சிட்டோம்.
அன்னைக்கு ஓசன்னான்னு கத்தினாங்க, கையில் குருத்தோலையை பிடித்து கொண்டிருந்தார்கள், வஸ்திரங்களை விரித்தார்கள், 2 கழுதையை கொண்டு வந்தாங்க. கழுதை குட்டி. ஆனால் இயேசு கிறிஸ்து கழுதை குட்டி மேலே தான் வந்தார். அம்மா கழுதை என்ன பண்ணுச்சுன்னு யாருக்கும் தெரியாது. என்ன தெரியுமா பண்ணுச்சு? அது மேலே துணியை வச்சுருந்தாங்க, அது மேலே துணியை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த கழுதை குட்டியின் மேல் இயேசு பவனி வந்தார்னு இந்த 3 புக்லேயும் நீங்கள் வீட்டுக்கு போய் படிக்கலாம். ஆனால் இதெல்லாம் நடக்குதே, இதெல்லாம் நடக்கிறதுக்கு திடீர்னு ஜனங்க எங்கேருந்து வந்தாங்க? இந்த காரியங்கள் எங்கே நடக்கிறது? ஆனால் இங்கே நடக்கிற சூழலில் என்ன நடந்தது என்பதை தான் முக்கியமாக இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். இந்த செய்தியின் போது கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். இப்போ ஜனங்க வந்தாங்களே, இந்த ஜனங்க எங்கே வந்தாங்க? ஜனங்க எங்கே வந்தாங்க? எருசலேமில் யார் அதிகமாக இருந்தாங்க? யார் அதிகமாக இருந்தாங்க? அந்த இடத்துல போய் வேற யாரும் உள்ள அவ்வளோ சீக்கிரம் நுழைய முடியாது. யாரும் உள்ள போனால் சத்தம் போட முடியாது. இதான் சூழல். ஆனால் இது நடக்கிறதுக்கு கர்த்தர் செய்த காரியம் யோவான் 12:9 எடுத்துக்கங்க பார்க்கலாம். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து, இயேசு அங்கே இருக்கிறதை அறிந்து, இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல. இப்போ பாருங்க, எல்லாரும் எருசலேமை நோக்கி வருகிறார்கள். யூதர்கள் அநேகர் வருகிறார்கள். இயேசுவை நம்பாதவர்கள் யூதர்கள். அந்த யூதர்கள் வசனம் சொல்லுது, யார் நிமித்தமாக மாத்திரமல்ல? இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல. சொல்லுங்க, யார் நிமித்தமாக மாத்திரமல்ல? கூடன கூட்டம் இயேசுநாதரை பார்க்கணுன்றதுக்காக மட்டும் இல்ல. கண்டினியூ பண்ணுங்க. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாக வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக இருங்க இப்ப எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். 10வது வசனம். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால். இவ்வளோ நேரம் பார்த்தோம். குருத்தோலை ஞாயிறுல என்னென்ன நடந்தது? வஸ்திரங்களை விரித்தார்கள், கழுதை மேலே ஆண்டவர் வந்தார், குருத்தோலையை பிடிச்சாங்க, ஆர்ப்பரித்தார்கள், உன்னதத்தில் தேவனுக்கு ஓசனான்னு சொன்னாங்க. ஆனால் இந்த கூட்டம் எங்கேருந்து வந்துருச்சுன்னா, எல்லாருமே எருசலேமை சேர்ந்தவர்கள் அல்ல, கொஞ்சம் பேர் வெளியிலேருந்து வந்தாங்க. ஆனால் எருசலேமுக்குள்ளே இருக்கிற யூதர்கள் அநேகர் இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, லாசருவை காணும்படியாய் வந்தவர்கள் லாசருவை உயிரோடு பார்த்து இயேசுவை விசுவாசித்தார்கள். சத்தமா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார்னா இப்பவும் அற்புதம் செய்கிறாரு. லாசருவை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க இயேசுவை விசுவாசிப்பார்கள். ஏன்னா கர்த்தர் லாசருவை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பினார். ஏன் தெரியுமா? இந்த யூதர்களுக்கு இயேசுவை குறித்த விசுவாசம் வர வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்ன பண்றாரு? 4 நாளா இருந்த செத்து நாருன்னு சொந்த சகோதரி சொன்னாலும் கர்த்தர் உயிரோடு அவனை எழுப்பினார். மரித்தோரிலிருந்து கர்த்தர் உயிரோடு எழுப்பினதுனால் அது உண்மையான லாசருவை பார்க்க கூடன கூட்டம் அநேக யூதர்கள் இந்த எருசலேம் பட்டணத்திலே கர்த்தரை விசுவாசிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார்கள். நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறுல கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற சுகத்தை பார்த்து இன்னும் அநேகர் கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பிப்பார்கள். உங்களுக்கு நல்லது நடக்கிறதோடு இல்லை, உங்கள் மூலமாய் கர்த்தருடைய கிரியைகள் பலமாய் வெளிப்பட போகிறது. என்ன நடக்கும்? ஆரம்பத்தில் நம்மளை பார்க்கறதுக்கு தான் வருவாங்க. ஆனால் வர எல்லாரும் நம்மளை பார்த்து இல்லை, நமக்குள்ளே இருக்கிற இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிப்பாங்க.
மரித்து போயிருந்த நம்மை அல்ல, இப்பொழுது நம்மை உயிரோடு ஜீவனோடு சாட்சியோடு வைத்திருக்கிற இயேசுவை பார்த்து எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிப்பாங்க. விசுவாசிக்கிற இந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த தேவாலயம் வரைக்கும் உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு ஓசன்னான்னு சொல்லி கர்த்தரை துதித்து ஆராதிக்க ஆரம்பிப்பாங்க. ஹல்லேலூயா! கர்த்தரிடத்துல விசுவாசம் வைக்கிறதுல ஆண்டவர் பக்கத்துல வந்துருங்க, ஆண்டவரோடு இருங்க. லாசருவுக்கு ஏன் அற்புதம் நடந்தது? ஏன்னா கர்த்தர் அவனை அதிகமாய் நேசித்தார். அவன் ஆண்டவர் கூடவே இருக்க விரும்பினான். ஆனால் ஆண்டவர் தான் இங்கே அங்கே ஓடுறதுனால அவரால் கூட கூப்பிட்டுட்டு போக முடியல. ஆனால் லாசரு கர்த்தரை அதிகமாய் நேசித்தான். அந்த குடும்பம் கர்த்தரை அதிகமாய் நேசித்தது. அவ்வளோதான் கண்டிஷன். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா, உங்களுக்கு விடுதலை வேணுமா, நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தரை சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி உங்களுக்கு ஆசீர்வாதம், விடுதலை, சுகம் வேணுமா? கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். நீங்க ஆண்டவரை நேசிக்கணும். இவ்வளவுதாங்க கண்டிஷன். நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னா லேட்டா வர மாட்டீங்க. ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னா நீங்க சீக்கிரம் வரணும். நீங்க இயேசு கிறிஸ்துல அற்புதம் செய்யறதுக்கு 4 நாள் கழிச்சு போறதுக்கு. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத இங்க வந்துடுறதுனால எவனுமே நாசமா போக மாட்டான். இங்க வர யாரும் ஆசீர்வாதத்தை பெறாம போக மாட்டீங்க. ஏன்னா எங்கு 2-3 பேர் என் பேரை சொல்லி கூடுறீங்களோ அங்கே லாசருவை பார்க்க கூட 4 நாள் கழிச்சு தான் போனார். ஆனா இப்போ நீங்க ஆண்டவரை தேடி வரீங்கன்னா இப்பவே கர்த்தர் எல்லாவற்றையும், உங்கள் மரணத்தையே கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் உங்களுக்கு இப்பவே விடுதலை கொடுப்பார். ஏன் தெரியுமா? ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு இங்க தேடி வருவாங்க. ஐயோ எபிரோன் ஜெப வீடுன்னுவாங்க, உங்க பேரை சொல்லுவாங்க, பாஸ்டர் பேரை சொல்லுவாங்க. ஆனா இவங்களால இல்ல. ஆரம்பத்தில் விசுவாசம், ஐயோ இப்படி நடக்குதான், அந்த சர்ச்சுக்கு போனால் சுகம் கிடைக்குதான், அங்கே புதன்கிழமை ஜபத்துக்கு போனால் இது நடக்குதான்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாம் எங்கே போய் நிறுத்த போது? எல்லாரும் யாரை விசுவாசிக்க போகிறார்கள்? நீங்கள் சொல்லும் போதே அதிசய அற்புதம் நடக்கும் நம்புறீங்களா? நீங்கள் சொல்லும் போதே விடுதலை நடக்கும் நம்புறீங்களா? நான் இப்போ சொல்கிறேன், அன்னைக்கு துதித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். அதெல்லாம் நடக்கணும்னா கர்த்தர் முன்னாடியே லாசருவை உயிரோடு எழுப்பினார். இங்கே ஓசன்னான்னு கத்துறதுக்கு ஆள் வேணுங்க. அதனால தான் 4 நாள் வெயிட் பண்ணார். வெயிட் பண்ணி அவரை பார்க்கறதுக்கு வராங்க. குருத்தோலை ஞாயிறு ஆரம்பிச்சிருச்சு. அப்போது நீங்கள் கர்த்தருக்கு அருகே இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை அற்புதத்தை செய்வார். உங்கள் மூலமாய் அதிசயத்தை அற்புதத்தை விளங்க பண்ணுவார். இது நடக்குதுன்னா உங்கள் கூட உங்கள் தெருவில் இருக்கிறவங்க, உங்கள் சொந்தக்காரு, உங்கள் ஊரில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இயேசுவை பார்த்து ஆர்ப்பரித்து விசுவாசிப்பார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒன்று சொல்கிறேன், இப்போ யாருக்கெல்லாம் உடம்புல பிரச்சனை இருக்கோ அவங்க மட்டும் எழுந்து நிற்கணும். இப்போ இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது, அவங்க மட்டும் தயவு செய்து எழுந்து நில்லுங்க. இப்போ யாருக்கு பிரச்சனை இருக்கோ, சின்ன பிள்ளைங்க தயவு செய்து பேசக்கூடாது. பெரியவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, பெரியவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ உடம்புல பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும், இப்போ வலி இருக்குன்னு சொல்கிறவங்க மட்டும் எல்லாம் எழுந்து நில்லுங்க. ரொம்ப முக்கியமான டைம், ரொம்ப முக்கியமான டைம். எல்லார் கண்களும் மூடப்பட்டிருக்க. நல்லா கையை உயர்த்துங்க. நீங்கள் இப்போ கர்த்தரை துதிக்க போகிறீங்க. ஏன் தெரியுமா? அன்னைக்கு லாசருவை பார்க்க வந்தவர்கள் எல்லாம் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற இப்போ அவர் சமூகத்தில் கைகளை உயர்த்தி உங்கள் பிரச்சனையோடு, உங்கள் கஷ்டத்தோடு, உங்களுடைய வலியோடு, உங்கள் வேதனையோடு, உங்கள் போராட்டத்தோடு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் இந்த நேரத்தில் விடுதலையாக்க போகிறார். சாட்சி அடுத்த வாரம்லாம் சொல்ல மாட்டீங்க, நான் சொல்லிடுறேன். கவனிங்க, என்ன நடக்க போகுதுன்னு இப்போ நான் சொல்லிடுறேன்.
இப்போ கர்த்தர் உங்களை தொடுகிறார். யூ வில் see. ஏன்னா கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசுவின் நாமம் எல்லாவற்றையும் செய்யக்கூடியது. இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாட்டெல்லாம் பாட போறது இல்ல. நல்லா கையை உயர்த்துங்க, நல்லா கையை உயர்த்துங்க. உங்க வேதனைய, உங்க வியாதிய இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நல்லா கையை உயர்த்துங்க. இயேசுநாதர் கிட்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம், சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் சுகத்தை நேரத்தில் நல்லா கையை உயர்த்துங்க. ஆண்டவரே, ஆவியானவரே, நீங்க இங்க வந்திருக்கீங்களே நன்றி. உங்க மகிமை இங்க வந்திருக்கே நன்றி. உங்க மகிமை எல்லா குறைவுகளை இப்பொழுது நிறைவாக்குகிறது. ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னத்தினால மூடுகிறீரே. ஓ ரபா ஹத ரபா, அன்று லாசருவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை ஒவ்வொரு சரீரங்களை, ஒவ்வொரு சரீரங்களை, ஒவ்வொரு சரீரங்களை, ஒவ்வொரு அவயங்களை இப்பொழுது 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 எல்லா குறைவுகள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் மகிமையிலே நிறைவாகிற தயவுக்காய் இயேசுவின் நாமத்திலே நீர் கொடுத்த விடுதலைக்காய் நன்றி. நீர் கொடுத்த விடுதலைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஆமென். அப்படியே உட்காருங்க, 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 உட்காந்துருங்க, உட்காந்துருங்க. இப்ப கண்ணை தோறங்க. முன்னாடி வந்து சாட்சி சொல்லுங்க. செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு முன்னாடி வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு ஒரு வாரமாகவே இந்த பக்கம் எனக்கு ஒரு வாரமாகவே இது ஃபுல்லாமே வலி இருந்துச்சு. இது ஃபுல்லாக இந்த இடத்துல வீக்கமாகவே இருந்துச்சு. நைட்டு இன்னும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. டேப்லெட்டு போட்டு பார்த்தா அந்த நேரத்துக்கு மட்டும்தான் அந்த வலி இருந்துச்சு. மறுபடி காலையில் எழும்போது ரொம்ப வலி. ப்ரஷ் பண்ணும்போது இன்னும் அது தாங்கவே முடியல. நான் ஜெபம் பண்ணினே வந்தேன். ஏசப்பா, எனக்கு இந்த வலி, நான் சபையை விட்டு வெளியே போகும்போது எனக்கு இந்த வலியே இருக்கக்கூடாதுன்னு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவர் இப்போ எனக்கு அது வாய் நல்லா திறந்து நான் பேசுகிறேன். எனக்கு அந்த வலியே இல்லாமல் இருக்குது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு இந்த சோத்கால் வலி ரொம்ப வலி எடுக்கும். இங்கே சேரில் உக்காண்டிருந்தனா கூட அப்படி வலிக்கும். அப்போ நைட்டெல்லாம் கூட வலிக்கும். இங்கே ப்ரேயருக்கு வந்தனா கூட கொஞ்ச நேரம் உக்காந்து எழுந்து நிற்கவே முடியாது. இப்போது எனக்கு நல்லா அப்படி காலை உதற முடியுது, நல்லா நடக்க முடியுது. காலை அப்படி எடுத்தே வைக்க முடியாது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தரோட நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. கர்த்தர் என்ன பெரிய சாட்சியாக என்னை தெரிஞ்சிருக்கார். கடந்த ஒரு வருஷமாக நான் பட்ட கஷ்டம் கர்த்தரின் தேவனுக்கு தெரியும். என் கை உடஞ்சி, அது உடையறதுக்கு முன்னாடி எப்படி உடஞ்சிச்சுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஒர்க் பண்ணிருக்கிறப்போ கீழே விழுந்து ஃபிக்ஸ் வந்து கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி மட்டும் இல்லை, தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவை நான் வண்டி ஓட்டியோ கீழே விழுந்துட்டேன். கர்த்தர் வந்து நேற்று தினத்துலையும் நான் மறுபடியும் ரொம்ப நாள் கழித்து நேற்று ஃபிக்ஸ் வந்துச்சு. ஜெபத்தோட கர்த்தருக்கு ஆலயத்தில் வந்தேன். ரொம்ப விசுவாசத்தை கேட்டேன். ஆண்டவரே, நீங்கள் என்னை கொண்டு வந்த நோக்கம் பெரிதாக இருக்கும். நடுவில் என்னை இவ்வளோ தடைகளிலிருந்து என்னை நீக்கினீங்க. இது உங்களுக்கு லேசான காரியம்னு விசுவாசித்தேன். உள்ள வர பண்ண சொன்னார். இன்னையோடு உங்கள் கவலை நீரும், இன்றைக்கோடு எல்லாத்தையும் நீ எடுத்து போடுவேன் அப்படின்ற அந்த விசுவாசத்தில் நான் மறுபடியும் ஜெபம் பண்ணேன். இங்கே உடம்பு வரப்போ கூட எனக்கு வலி அதிகமாக இருந்தது. நேற்று நைட்னால நாக்கில் கடிச்சிக்கிட்டு புண்ணு அதிகமாக இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டத்துலேயும் வலினா இடுப்புலேருந்து இந்த கால்லேருந்து மொத்தம் வலியாக இருந்துச்சு. என்னன்னு தெரில, ஒரு புது அபிஷேகத்தில் நிறைஞ்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். கர்த்தர் ஒரு அபிஷேகத்தில் நிறைஞ்சு அந்த வலியை சுத்தமாகவே நான் ஃபீல் பண்ணல. ரொம்ப ரொம்ப பெரிய அற்புதம் கர்த்தர் இந்த நாள் எனக்கு செஞ்சுருக்கார். கர்த்தரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இந்த நாளில் நான் நிற்கிறேன். அது தேவனோட நாமத்துக்கு மகிமையாக உண்டு. நன்றி. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் வரும்போது நெஞ்சு வலியோடு வந்தேன்.
எஸ்ஸப்பா, ஏன் ராஜா எனக்கு இந்த சோதனை? நான் உன்னுடைய ஆலயத்துக்கு வரேன் ராஜா, நான் உன்னுடைய மக சாமி என்று நினைவோடு ஆண்டவரோட ஜபத்தோடு வந்தேன். ஆண்டவர் வந்துட்டு இப்பொழுது அபிஷேகத்தில் நிரப்பி சுகம் கொடுத்த என் தேவனுக்கு கொடான கோடி நன்றி. இல்லை, சுகம் கொடுத்தார், கொஞ்சம் கூட இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாருக்கும் தெரியும், இந்த லெஃப்ட் கால் நான் கீழே விழுந்து அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 இடத்துல ஃப்ராக்சருன்னு சொல்லிட்டாங்க. நான் இது வரைக்கும் கட்டும் போடல, எதுவுமே போடல. நான் அப்படியே சுகமாகட்டும்னு சொல்லிட்டு நடந்துனே இருந்தேன். ஃபுல்லாக வலி 2-3 நாளாக ரொம்ப வலியாக இருந்துச்சு. ஏசுப்பா, இது இப்படியே இருக்குமா, எனக்கு சுகத்தை தரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இப்போ எழுந்து நிற்கும்போது கூட வலி ஃபுல்லாக இருந்துச்சு. என்னால் நிற்கவே முடியாத அளவுக்கு தான் நின்றேன். இப்போ சுத்தமாக அந்த கால் வலியே எனக்கு இல்லாமல் தேவன் குணமாக்கின கர்த்தருக்கு நன்றி. ஏசப்பாவுக்கு சோஸ்திரம். நைட்டு எனக்கு 3 மணிக்கு நெஞ்செரிச்சல் வந்துடுச்சு. நானும் எங்கள் வீட்டுக்காரர் ஜிஹெச்சில் போயிட்டு ஊசி போட்டுக்கின்னு அப்போவே கடவுள் ஜெபம் பண்ணி, ஏசப்பா நாளைக்கு நான் சர்ச்சுக்கு வரணும், உம்முடைய சன்னிதானத்துக்கு வரணும், எனக்கு இந்த நெஞ்சு வலி போகணும் ஏசப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணி நைட்டு நான் 3 மணிக்கு அதுக்கப்புறம் படுத்தேன் 4:30 மணிக்கு. ஏசப்பா அப்போ கூட வலி இருந்துச்சு. இப்போ காலையில் ஜெபம் பண்ணி வரும்போது கூட வலி இருந்துச்சு. இப்போ இங்கே ஜெபம் பண்ணும்போது ஜில்லுன்னு ஆச்சு எனக்கு உடம்பு. அப்படியே சேர் மேலே உட்காந்து ஏசப்பாவுக்கு சோஸ்திரம். என் நெஞ்சு வேலை எடுத்து போட்டார். ஏசப்பாவுக்கு நன்றி, கோடா கோடி நன்றி ஏசப்பாவுக்கு. எனக்கு 2 வாரமாக இந்த கை வலி இருந்துச்சு. இன்றைக்கி அண்ணன் சவுமானாலும் இந்த கை வலி எங்கே போயிடுச்சுன்னு எனக்கு தெரியாது. கடவுள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார். அதுக்கான கோடானு கோடி நன்றி. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எனக்கு கூட அப்படி தான் பாசு கையை தூக்குமான்னு சொல்லும்போது கையை தூக்குனா கொஞ்ச நேரம் தான் தூக்கி நிற்க முடியும். கை ரொம்ப வலி, தூங்கும் போதும் வலி, இப்படி பார்த்தாலையும் வலியாக இருக்கும். இப்போ சாமி அங்கே சொன்னார், கையெல்லாம் இப்படி நல்லா ஆயிடுச்சு, நீங்களும் ஜெபம் பண்ணின்னு ஏந்து நில்லுங்க அப்படி. அதே மாதிரி ஏந்து நின்று கையை தூக்கி ஜெபம் பண்ண, கை இப்படி தூக்கும்போது கூட வலியாக இருந்தது. வலியாக இருக்குது சாமி, எனக்கு சுகத்தை கொடுங்க சாமி, எனக்கு கை வலி இப்படியே இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி அப்படியே கையை தூக்கினேன். அதுதான் தெரியும், கையை கீழே விடும்போது அந்த வலியே இல்லை. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி நன்றி தகப்பனே. வலிக்கல. நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் சாமு ஒய்ஃபும் எனக்கு ஜெபம் பண்ணாங்க. இந்த கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னேன். இடுப்பில் கூட்டுறக்காரி இடிச்சிட்டாங்க, அதுவும் ரொம்ப வலியாக இருக்குதுன்னு சொன்னேன். இங்கேருந்து போகும்போது வலியே இல்லை, சுத்தமாக நல்லா ஆயிடுச்சு. வீட்டுக்கு போனோடனே கொஞ்சம் வலி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ கூட ஜெபம் பண்ணிவிட்டு உக்காரும்போது வலியாக இருந்துச்சு இடுப்பில். நான் ஏசப்பா இந்த வலி போனால் தான் நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லி நிற்கும் போதே சுத்தமாக வலியே இல்லை இடுப்பில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்ட் ஐயா சாம் கையை தூக்குங்கன்னு சொன்னாங்க. கை தூக்கும்போது என்ன 2 கையுமே தூக்கவே முடியல. கழுத்து வலி, முட்டியெல்லாம் வலி இருந்துச்சு, எனக்கு இடுப்பெல்லாம் வலி இருந்துச்சு. ஏசப்பா என்னால் கையே தூக்க முடியல சாமியேன்ட்டு கண்ணை முடி ஜெபம் பண்ணியிருந்தேன். சாம் ஜெபம் பண்ணும்போது அப்போ இந்த கை வலி, கழுத்து வலி, கை வலிகள், முட்டி வலியெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ நல்லா இருக்குது. எழுந்து கூட கையெல்லாம் இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டியெல்லாம் பார்த்தேன், கையே வலிக்கலை. இப்போ முட்டி வலிக்கலை, எல்லாம் நல்லா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் கொஞ்சம் வெயிட் போட்டதுனால என்ன ஆகும்னா, எனக்கு இந்த கால் நீட்டவும் முடியாது, மடக்கவும் முடியாது. ஏன்னா நான் நடந்துகிட்டே வேலை செய்கிறதுனால கொஞ்ச நேரம் கூட உட்கார மாட்டேன் வேலை செய்யும்போது. இப்போ நான் ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக இப்படி ஃப்ரீயாக என்னால் இப்படி இவ்வளோ தூரம் மடக்க முடியாது. ஆனால் இப்போ நான் ப்ரேயர் பண்ணி இது பண்ணும்போது என்னால் கால் நல்லா இப்படி இவ்வளோ தூரத்துக்கு என்னால் இப்படி மடக்க முடியுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இன்னொரு சாட்சியும் சொல்கிறேன். நாங்கள் வெள்ளிக்கிழமைனா எங்களுக்கு 1 hour லஞ்ச் டைம் விடுவாங்க கம்பெனியில். அப்போ நாங்கள் மதியானத்தில் ப்ரேயர் பண்ணுவோம் வெள்ளிக்கிழமைனா. நான் வெள்ளிக்கிழமைனா எப்போவுமே ஃபாஸ்டிங் வச்சுடுவேன். ஒரு நாள் ஆண்டவருக்காக நான் ஒரு நாள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என் கூட வேலை செய்கிறவங்க, அங்கே ஒரு 3-4 பேர் ஜெபிக்கிறோம் நாங்கள். என் கூட வேலை செய்கிறவங்க, அவங்க தங்கச்சி குழந்தை 1.5 வயசு அந்த குழந்தைக்கு
அந்த குழந்தை பிறக்கும் போதே கொஞ்சம் கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சென்னையில் பேபி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி குழந்தைக்கு அந்த கிட்னி வேலை செய்யலை, அதனால் எடுத்தேன்னோம் அப்படின்னு பிறக்கும்போது சொன்னாங்க. 1.5 வயசு ஆன பிறகு ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொல்லிட்டு, சரின்ட்டு அந்த குழந்தைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். கிட்னி எடுக்கணும்னு சொல்கிறாங்க 1.5 வயசு குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இங்கே ஜெபம் பண்ணி முடித்து 1 மணிக்கு ஜெபம் பண்ணி முடித்தோம். 4 மணிக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, கிட்னி லேட்டாக அந்த கிட்னி அசையுது, அதனால் ஆப்ரேஷனை 6 மாதத்துக்கு தள்ளி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேரத்தில் கர்த்தர் எங்கள் கூட எங்கள் ஜெபத்தை கேட்டார்ன்றது நான் சாட்சியாக இப்போ சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னையும் குழந்தையும் இங்கே நிறுத்திருக்கிறதுக்கு ஆண்டவருடைய கிருபை தான். லாஸ்ட் வீக் வந்து என் குழந்தைக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அம்மா கிட்ட சொல்லி எங்கள் சர்ச்சில் எல்லோரும் ப்ரேயர் பண்ணாங்க. இப்போ ரொம்ப பாடி பெயினோடு தான் நானும் வந்தேன். ஆனால் ஆண்டவர் வந்து எனக்கும் என் குழந்தைக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்குறாரு. அதுக்கு ஆண்டவர் கொடான கொடி ஸ்தோத்திரம். உடம்பு வலி எது இல்லைல்ல? இது நல்லா இருக்கியா சொல்லு. நல்லா இருக்கிறேன். ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ. நீங்கள் இவ்வளோ நேரம் சாட்சி கேட்டீங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே யார் இருக்கா நம்புறீங்களா? அன்னைக்கு லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன் இங்கே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காலையில் எழுந்ததோ என்னால் பேசவே முடியல, தொண்டை ஃபுல்லாக கட்டிகிட்டு இருந்தது. நான் வரும்போதே ஜெபம் பண்ணினே தான் வந்தேன். இசப்பா என்னால் பேசவே முடியல, தண்ணி கூட என்னால் விழுங்க முடியல அப்படின்ட்டு ஜெபம் பண்ணே தான் வந்தேன் நான். ஆனால் இப்போ என்னால் ஃபுல்லாக எந்த பெயினும் இல்லாமல் பேச முடியுது. கர்த்தருக்கு நன்றி. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன்.